ஸோ உங்க ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது, நீங்க எதுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறீங்க? ப்ரிப்பரேஷன் அப்படியான பாதையில எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 6லிருந்து 8 மணி நேரம், 10 மணி நேரம் வரைக்கும் ஆர் டூயிங் ஒர்க் ஆர் ஹார்ட் ஒர்க். பட் என்ன பண்றீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறது, அ சம் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்றது Telegramல இருந்து, வெப்சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் ஷெட்யூல வந்து என்ன பண்றது? திரும்ப புது ஷெட்யூல் போடுறது. எண்ட் ஆஃப் த டே என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, யூ ஃபீல் புரொடக்டிவ். ஏன்னா நீங்க 8லிருந்து 10 மணி நேரம் என்ன வேலை செய்றீங்க. அதனால வந்து நீங்க வந்து ஒரு புரொடக்டிவா ஃபீல் பண்றீங்க. பட் உண்மை என்னன்னா, உங்க பிரிப்பரேஷன்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா? அப்படிங்கக்கூடியது தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி 2 இருக்கா? அப்படிங்கிறது தான் கேள்வி. கிடையாது. ஆனா வந்து என்ன, டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொருத்தவங்க ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்கிறது தான் வந்து என்ன தப்பு. சரி, ஆனா ஒரே நேரத்துல வந்து பல வழிகள பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம டெஸ்டினேஷன் நம்மளுடைய இலக்க வந்து எப்போதுமே வந்து அடைய மாட்டோம். சரியா? இப்ப போக எதுக்காக இந்த மாதிரிலாம் தேடுறீங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3 விஷயத்த எடுத்துக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஒய்க்யூ. முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள வந்து தேடுறீங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோர்ஸஸ்க்காக நீங்க வந்து ஹண்ட் பண்றீங்க. இதிலயே உங்களுடைய பாதி நேரமும், உங்களுடைய எனர்ஜியும் வந்து என்ன அப்படிங்கிறது என்ன? நம்மகிட்ட கிடையாது. ஸோ ஒண்ணும் இல்ல. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து நீங்க என்னைக்காவது திருப்பி பார்த்திருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. அன்னைக்கு பார்க்க நல்லா இருக்கும். டெய்லி ஒரு மெட்டீரியல் வரும், நல்லா தான் இருக்கும். பட் இந்த எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட, நமக்கு என்ன வேணும்? நாம என்ன பண்ணணும்? எத பண்ணணும்? எப்படி படிக்கணும்? ஸோ இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து வந்து நாம வந்து குடுக்குறோம். உதாரணமா நீங்க எல்லாரும் தேடுறீங்க இல்லையா? நீங்க பிஒய்க்யூ தேடுறீங்க. நீங்க முந்தைய ஆண்டு வினாத்தாள வந்து மனப்பாடம் பண்ணிட்டா, நீங்க பிஒய்க்யூவ பொறுத்தவரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஸோ பிஒய்க்யூ அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கைடு மாரி தான். உங்கள வந்து என்ன, இங்க இருந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு கூட்டு போறதுக்கான ஒரு கைடு தான். பரீட்சை எழுதுறதுக்கு கூட்டு போறதுக்கான கைடு தான். ஆனா, எக்ஸாம் ஹால்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு போணும் அப்படின்னா, அந்த கைட வந்து நீங்க ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணணும். ஆனா என்ன பண்றீங்கன்னா, நீங்க கைடையே வந்து டெஸ்டினேஷன் நெனச்சு எக்ஸாம் ஹால் போனாலே வந்து போதும்னு நெனைக்கிறீங்க. தட் இஸ் த ராங் அப்ரோச். ஸோ இதெல்லாம் நம்ம பிரேக் பண்றதுக்காக நம்ம பிரிடேட்டர்னு ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி வந்து குரூப் 1க்கு வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இப்ப அத வந்து என்ன குரூப் 2க்கு நம்ம என்ன பண்றோம்? பண்றோம். இப்போ இங்க முதல்ல இந்த பேட்ச் வந்து உங்களுடைய நேரத்த வந்து கம்ப்ளீட்டா சேமிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எதுக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிருவேன், இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு புரிய வைப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் வந்து என்ன, தமிழ்ல வந்து 5400 கேள்வி, இங்கிலீஷ்ல தோராயமா ஒரு 5000 கேள்வி. கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பல 100 மணி நேரங்களுக்கு சமம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கிடைக்கும். உதாரணமா சொல்றேனே, ஒரு ஒரு டாபிக்ல உள்ள பிஒய்க்கு காட்டுறேன். சரியா? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. இப்ப நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டிய தனியா ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. இத வந்து என்ன, ஒரு ஹைடன் சிலபஸாவே வச்சிருப்பீங்க. நீங்க ஃபோக்கஸ் பண்றது எப்படின்னா, ஆர்ச்சியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பின்னாடி தான் வந்து நீங்க போவீங்க. பட் நீங்க பிஒய்க்கு வந்து டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த தொல்லியல் தொடர்பான கேள்விகள காட்டிலும், இந்த சங்ககால சமுதாயம் பத்தி தான். இப்ப ஏன் இத சங்ககால சமுதாயம்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள்ல இருந்து கேள்வி கிடையாது. அதுக்கு இருக்கக்கூடிய பிற்கால சோழர்கள்ல இருந்து கேள்வி கிடையாது. களப்பிரர்ல இருந்து கேள்வி கிடையாது. விஜயநகர பின்னாடி வரக்கூடிய எதுல இருந்துமே வந்து தஞ்சை நாயக்கர்களோ இதுல யாருமே கேள்வி கிடையாது. அப்ப என்னன்னா, இட் நீங்க இப்படி வாஸ்டா ப்ரிப்பேர் பண்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், நேரோவா டு த பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டில ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஆர்ச்சியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படிங்கறது ஒரு விஷயமே பார்க்க மாட்டீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, அப்போ அதுக்குள்ள நாம வந்து 2வது வந்து உள்ள போறோம். சரியா? 2வது உள்ள போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுல இருந்து 104 கேள்வி இந்த சங்கம் கால தமிழ் சமூகத்தில இருந்து கேட்டிருக்கான். முதல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஜெனரல் அண்ட் சொசைட்டி, பொதுவானவை மற்றும் சமூகம் தொடர்பானது.
கிட்டத்தட்ட 38 கேள்வி. அப்போ இப்ப நீங்க சங்ககாலம் சமூகம் படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் தோணும். அப்போ எதுல அதிகமான கேள்வி வருதோ அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இங்க டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஆர்ச்சியாலஜி எக்ஸ்கவேஷன்ல கேள்வி வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டிலும் சங்ககால சமுதாயத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த 2 கேள்வி 1 கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். இப்போ ஜென்ரல் சொசைட்டில 38 கேள்வி ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரியாரிட்டிக்கு வந்துருவீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைனஸ்டிஸ் அண்ட் சோர்சஸ் தமிழ்ல உங்களுக்கு சரியா, வம்சங்கள் மற்றும் ஆட்சியாளர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எபிகிராபி அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன், அதுல இருந்து 19 கேள்வி. அதுக்கப்புறம் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம், அதாவது வந்து ஹிஸ்டாரிக்கல் இதுல ரோமர்களுக்கும் தமிழ் ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டிருக்கா, மிளக இதுன்னு சொன்னது யாரு, அந்த மாதிரியான விஷயங்களை நாம இதுல வந்து அடுத்து இது பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் மற்றும் கவிஞர்கள், சங்ககால சமூகத்தை கூடியவங்க. அடுத்து தொல்லியல் மற்றும் அகலாராய்ச்சிகள், தனியா இருக்கும், இங்கேயும் ஒரு 3 கேள்வி வரும். அதுக்கப்புறம் கலை மற்றும் கட்டிடக்கலை, 3 கேள்விதான். இதை விட்டுட்டு நீங்க அதிகமானதுக்கு கலை கட்டிடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க நேரம் என்ன ஆகுது, வீணாகுது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஒரு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிஓஐக்யூவை, அதாவது வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இந்த கோர்ஸ்ல, சரியா. அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் எப்படி வந்து இன்னும் டீப்பா போறது, 5 திணைகளை பத்தி வந்து என்ன கேட்கிறாங்க. அப்ப அதுல குறிப்பொருள் கருப்பொருளை பத்தி நம்ம தெளிவா இது பண்ணிருக்கு. இதுல வந்து என்ன எந்த விதமான ஒரு விஷயத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அது அடுத்து சமூகமும் பண்பாடும், அந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆபரணங்கள் தொடர்பான துவக்கம்னா என்ன, இந்த மாதிரி கலிங்கம்னா என்ன, அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள். இதுல வந்து கருத்துக்கள், கற்பு, அறக்கற்புனா என்ன, மரக்கற்புனா என்ன, சதி பற்றிய இது இருக்கா, ஏறுதழுவுதலை பத்தி. அதுக்கப்புறம் சில குறிப்பிட்ட டெர்மினாலஜி, பாணன்னா யாரு, கணக்காயர்னா யாரு, விரலியர்னா யாரு. அப்போ இப்ப இதை நீங்க பார்க்கும்போது என்னன்னா இதை தாண்டி கூடுதலா ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அதை ஃபோக்கஸ் தான் நீங்க திரும்ப கோர்ஸை வந்து என்ன உங்களுடைய ரீடிங் அணுகுமுறை. இப்போ ஒரு முதல்நிலை தேர்வு கிராக் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். பட் நீங்க எங்க சங்கடப்படுவீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியாங்கிறத. ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு நியர், இல்லையா. அப்போ அதை நீங்க எக்ஸாக்டா இது பண்ணணும் அப்படின்னா இந்த மைனூட் ரீடிங் அப்படிங்கிறது வேணும். அந்த மைனூட் ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த பிஒய்க்கு இது பண்ண ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். சங்க காலத்துல திணை படிக்கும் போது உரிப்பொருள் கருப்பொருள் படிக்கணும், தலைவர் மட்டும் படிச்சா போதாது, அங்க என்ன விதமான விலங்கு இருக்கு, அங்க என்ன விதமான வேற விஷயங்கள் இருக்கு அப்படிங்கக்கூடியதை நீங்க சேர்த்து படிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியா அமையும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம், அளவீட்டு அலைகள், அம்பனம்னா என்ன, களஞ்சுன்னா என்ன, நாளிகைனா என்ன, வேலினா என்ன, சந்தை அல்லங்காடி நாளங்காடி எந்த நூல் சொல்லுச்சுன்னு கேட்போம், சரியா. அடுத்து ரோமானிய நாணய உலோகங்கள் எங்க இருந்துச்சு, துறைமுக நகரங்கள் எங்க இருந்துச்சு, துரி, பூம்புகார், மசாலா வர்த்தக யவனப்பிரியாங்கிறது என்ன, நம்முடைய மிளகத்தான் அவங்க வந்து என்ன கேட்கறது யவனப்பிரியான்னு அழைச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பரவலா எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க இது பண்றதுக்கு பதிலா டு த பாயிண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள், பேரரசுகள், அவங்களுடைய பட்டங்கள். இப்போ வந்து வளவன்கிற பெயர் வைக்கிறது யார் வச்சிருப்பா, சரியா, சேரன், செங்குட்டுவன், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் பாண்டியர்களுக்குன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அப்ப அந்த விஷயங்களை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோழ ஆட்சியாளருடைய காலவரிசை. அதுக்கப்புறம் உத்திரமேரூர் கல்வெட்டு விவரங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐம்பெருங்குழு மற்றும் என்பேராயம் தான் கேட்டிருக்கான். இதுல வந்து பிற்காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கவே இல்லை. அப்ப என்னன்னா நீங்க சங்ககால சமுதாயம் இதை மட்டும் தெளிவா படிச்சா போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள், சங்க காலத்துல தொடர்பான அசோருடைய பாறை கல்வெட்டு, அதிகும்பா கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு, புகழூர் செப்பேடுகள், காசக்குடி செப்பேடுகள், குறிப்பிட்ட செப்புப்படை மானியங்கள், அதனுடைய காலவரிசை. அதுக்கப்புறம் தமிழ் பிராமி எழுத்து முறை. நீங்க சிலபஸ்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா தமிழ் தொல்லியல் மற்றும் தமிழ் சமூக வரலாறுன்னு தான் இருக்கும். நீங்க தொல்லியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, தமிழ் சமூக வரலாற்றுக்கு இந்த கோணத்துல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. இப்ப தமிழ் சமூகத்துல இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால என்ன பண்ணும். அப்போ நம்ம இந்த கோர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து என்ன நம்ம வந்து இது பண்றோம், சரியா. அடுத்து பாணினியுடைய சமஸ்கிருதம் மற்றும் இது ரொம்ப ரேண்டமா கேட்கறது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தொல்காப்பியத்திலிருந்து நடுகள், வழிபாட்டு நிலைகள், கலிங்கத்து பரணியில் யோகாவினுடைய வரையறை என்ன இருக்கு, 10ஆம் நூற்றாண்டில் சாலமனின் தமிழ்நாட்டு இடையிலான வர்த்தகம்,
கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரட்டஸ் மிளகை இந்திய மருத்துவம் என்று அழைத்தது. அவிலை பிராமண இசைவு திட்டு இறக்குமதி தொடர்பான ஒரு கலைச்சொல். வர்த்தக படகு. அதுக்கப்புறம் தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரி, இந்த கேள்வி எல்லாம் இருக்கு எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறது. இப்போ இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2021 22க்கு முன்னாடி வந்து என்னன்னா, ஒரு கேள்வி நேரடியான கேள்வியா இருக்கும். அந்த கேள்விக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது குறைவு. இன்னைக்கு 4 கேள்விகள் சேர்ந்ததுதான் ஒரு கேள்வி. அப்போ நீங்க ஒரு கேள்விக்கு செலவழிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகம். அப்போ 4 கேள்வினா 4 கேள்வி செயல்ல ஒரு கேள்விக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய நேரம் அதிகம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்லயும் வந்து என்ன, நீங்க உங்களுடைய நேரத்தை வந்து செலவழிக்கணும். அப்போ என்ன மாதிரியான பேட்டர்ன்ல நமக்கு கொஸ்டின் சரி கேட்கப்படுகிறது அப்படின்னா, அப்போ ஒரு விஷயத்தை படிக்கும் போது அதுல எந்தெந்த கோணத்துல நாம படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் வரும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, நீங்க தமிழ் வரலாறு படிக்கிறீங்க. பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் நீங்க படிப்பீங்க. இப்போ அந்த கேள்வியில வந்து என்னன்னா, இந்த 4 விஷயத்தை சேர்த்து ஒரு கேள்வி கேட்போம். தமிழ்நாட்டில் சங்க காலத்துக்கு முன்னாடியே வந்து என்ன இரும்பு இருந்துச்சுன்னு கேட்போம். இந்த இரும்பு அப்படிங்கிறது என்ன கீழடியில் கிடைக்கப்பட்டதுன்னு கேட்போம். இரும்பு காலத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல செம்பு காலம் இருந்துச்சுன்னு கேட்போம். இப்போ இந்த 3 விஷயத்தை நீங்க இன்டர்பிரட் பண்ணணும்னா வெறும் ஃபேக்சுவலா தெரிஞ்சா பண்ண முடியாது. அப்ப என்ன இங்க கான்செப்டுவல் வேணும். இப்ப இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பழைய கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம், செம்பு காலம் இடையில தான் வந்து போகும். சரியா? அப்போ இந்த புரிதலே நீங்க வாசிக்கக்கூடிய அந்த கோணத்தையே மாற்றும். நான் கீழடி இரும்பு காலம் சொல்லியிருப்பேன். கீழடி இரும்பு காலம் கிடையாது. கீழடி வந்து என்ன சங்க காலம். அப்ப கீழடியை பொறுத்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழடி சிவகங்கையில் அமைந்துள்ளது வைகை நதிக்கரையில. அப்போ வைகை நதிக்கரை அப்படிங்கும்போது இப்ப சமீபத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசா தொல்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்க ரீட் பண்ணும்போது துலுக்கர் பெட்டியா இது இந்த ஆற்றங்கரையில இருக்கு, அது இரும்பு காலத்தை சார்ந்தது, இரும்பு கிடைச்சதா தங்கம் கிடைச்சதா அப்படிங்கக்கூடிய அந்த கோணத்தை பார்ப்பீங்க. ஏன்னா என்ன கேள்வி கேட்கிறான், என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறோம். சரியா? அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி. இந்த முந்தைய வினாத்தாள்களே வந்து என்ன ஒரு நோட்ஸா அவங்களுக்கு கட்டமைச்சு கொடுக்குறோம். சரியா? அதுக்கப்புறம் இதுல இருக்க என்னென்ன முக்கியமான கேள்விகள் இருக்கு அது ஒரு நோட்ஸா நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். எளியன், மீனவர், பஞ்சவர்னா பாண்டியர், மாதவன், வில்லவர், குடவர்னா இவங்க, சோழர்னா செம்பியன், கிள்ளி, வளவன். ஸோ அப்ப இதை நம்ம இது பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அளவீடுகள். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்களே ரீட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்க மாட்டேன். நீங்களே என்ன பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்களே ரீட் பண்ணணும். இருக்கு இல்லையா? இப்போ இதை தலைப்பு வாரியா கொடுத்துருவேன். இதெல்லாம் முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப சங்கமே ஜெனரல் சொசைட்டினா என்ன கேள்வி கேட்கிறாங்க? இதுல பாத்தீங்கன்னா பாணியினுடைய சமஸ்கிருதம் சிம்பிளர் தென் வேடிக் ஸ்டில் வெரி காம்ப்ளிகேட்டட். ஜெனரலான ஒரு கேள்வி, ரைட்? இப்ப அடுத்து வந்து பாருங்க. Traditionally, the land of Tamil is presented as containing 5 major physiographic division. Match the following. என்னென்ன இது அப்படிங்கிறது. அப்போ முதல்ல வந்து என்ன பொதுவான இயல்பு கேட்கிறான், எது மலையும் மலை சார்ந்தது, கடலும் கடல் சார்ந்தது. ரெண்டாவது வந்து என்ன கேட்கிறான்னா திணைகளுக்கான கடவுளை கேட்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓணமண்ட் என்ன இது பண்றாங்க, பாணன் அப்படிங்கிற தமிழ் இலக்கியத்தின்படி பாணன்னா யாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திணை அடிப்படையில மருதத்துக்கு வந்து யார் யாரு என்னென்ன கடவுள். அடுத்து தமிழ் அண்ட் உமன் வேர் காம்பிடென்ட் இன் லிட்ரேச்சர், மியூசிக், டிராமா வேர் கால்ட் அஸ் என்ன அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி பழைய கேள்விகளை நீங்க பாக்குறீங்க. அப்ப எங்க சிம்பிளா வந்தா படிச்சா போதும். இப்போ பாலை இஸ் ஒன் ஆஃப் த ஹேபிடன்ட் ரீஜியன்ஸ், த பீப்புள் ஆஃப் பாலை டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்கிறான். சங்கம் போயட்ஸ் லிட்ரேச்சர் வேர் பேட்டர்னைஸ்டு பை, ஆதரிச்சது யாரு, பாண்டியர்கள், சங்கமை தமிழ். சரியா? அப்போ ஓடுமன் அவுட் கேட்கிறான். சரியா? இதுல யார் இது அப்படின்னு, சென்னி, கோச்செங்கண்ணான், பெருஞ்சேரல், இரும்பொறை, பெருங்கிழி. இது என்னன்னா உங்களுக்கு புரியாது. அப்ப நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும் என்ன பண்றான்னா யாருக்கு என்ன பட்ட பேர் இருக்கு பழம். அப்போ அதை நீங்க இது பண்ணிப்பீங்க. அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறதுல உங்களுடைய நேரத்தை இது ரொம்ப சரியா? பாருங்க, இதே மாதிரி 104 கேள்வியை நீங்க என்ன பண்ணுவீங்க, திரும்ப 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 வாசிப்பீங்க. அப்போ வாசிக்கும் போது என்னன்னா இது உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு கைட் பண்ணும். இது தெரிஞ்சதுன்னா என்ன
உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியா எதுவுமே இல்லை. இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை தவிர்த்து யாரோ ஒருத்தவங்க சொல்றதை காட்டிலும் நீங்களே கேள்வியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். அது உங்களுடைய வாசிப்பை வந்து என்ன மறுவரை ரீடிஃபைன் ஒரு ப்ரிப்பரேஷன். தட் இஸ் த பாயிண்ட். அப்போ இதே மாதிரி வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பொது அறிவை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டான இதை மட்டுமே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு கீழே வந்து நோட்ஸ் இருக்கும், சரியா? பாடப்பகுதிகளுக்கான ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நோட்ஸ் வந்து என்ன வெறுமனே இருக்காது, டீட்டெயில்டா இருக்கும். வானவர், வில்லவர், மலையர், கிள்ளி, வளவன், சென்னி, சோழன், மாறன், வழுதி, செழியன், கிரேட்டஸ்ட் அதுல யாரு முக்கியமானவங்க. அப்போ இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது இதை விட இன்னும் டீட்டெயில்டா இருக்கும். இப்போ அவங்கள பத்தின விஷயங்கள் கொடுத்துருப்போம். இப்போ இதெல்லாம் நீங்க தேடி தேடி படிக்கிறீங்கல்ல, இந்த டைம் அப்படிங்க இது ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும், சரியா? ஸோ இதே மாதிரியான ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துரும். அப்போ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெண்கள் இருக்கு இல்லையா, பாருங்க பாருங்க ஹெட் நம்ம கொஸ்டின்ல பார்த்துருப்போம். அப்போ எப்படி படிக்கணுங்கிறத ஹெட்னா துவக்கம், சரியா? ஒன் பை போத் ஹார்லெட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டட் கலித்தொகை சொல்லுது, பரிபாடல் சொல்லுதுங்கிற விஷயம் கொடுக்குறோம். நெற்றியில் அணியக்கூடிய இந்த நெற்றி சுட்டி, பிறை, புல்லகம், மகரப்பாவை, வயங்கலான், பழம்புரி, மல்டிபிள் டைஸ் இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் லே, புரியுதா? ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது சிம்பிளா இருக்கு. ஏன்னா நீங்க பிவைக்கியோ மனப்பாடம் பண்றதுக்கு பதிலாக இது வந்து என்ன பண்ணப்படுது, டீகோட் பண்ணப்படுது. எப்படி என்ன படிக்கணும், எதை படிக்கணும், படிக்கிறதுல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா நீங்க ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுவீங்க, லாஜிக்கலா யூஸ் பண்ணுவீங்க, கெஸ் பண்ணுவீங்க. ஆனா இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒர்க் புக்னு ஒண்ணு இருக்கு. ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த இதுல வந்து என்ன, சாரி, இந்த இது ஜென்ரல் தமிழுக்கும் இருக்கா, ஜென்ரல் தமிழுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும், சரியா? இதுல வந்து பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல். இப்ப இதுல பிரிச்சிருக்கும் பாருங்க, பிரித்தெழுதல், இரு சொல்லை சேர்த்தல், இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா? இப்போ உண்மையிலே என்ன கேட்டிருக்கான், எழுத்து வகைன்னு சொல்லியிருக்கான், பிரித்தெழுதல்னு சொல்லியிருக்கான், சேர்த்து எழுதல்னு சொல்லியிருக்கான், உணர்ச்சி விதிகள்னு சொல்லியிருக்கான், சரியா? ஆனா இதுல எல்லாத்தையும் கேட்கறது இல்லாம 2-3 விஷயத்துலதான் கேட்கிறான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இது என்ன மாதிரியான கேள்விகள் வருது, குறிப்பா வந்து இந்த மையீற்று அப்படிங்கிறது, மையீறு அப்படிங்கிறது வந்து வருது. பசுமை அப்படின்னா என்ன, அது வன்மை, இனிமை. அப்போ இந்த மாதிரியான இதுல 28 கேள்வி கேட்டிருக்கான் அப்படிங்கிறது. சில மரபு சொற்களை வந்து என்ன சொல்றான், அவன் பிரித்தெழுத சொல்லுவான். அந்த மரபு சொற்கள் அப்படிங்கிறது என்ன, விதிக்கு அடங்காதுங்கிறத நீங்க புதுசா படிக்கிறது. இப்போ இந்த டீகோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதுல எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி வந்து என்ன இதுலயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலயும் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே அதுக்கான பாட வினாக்கள் வந்துடும். அதுக்கான பாடக்குறிப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து என்ன இருக்காது, இருக்காது. இப்ப நானா இது வந்து என்ன எப்படி வந்து மாறுது அப்படிங்கறத முதற்கொண்டு இதுல கவராயிடும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம்ல இருக்கு, இல்லை அந்த பிடிஎஃப் வேணா என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் புக் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க மல்டிபிள் டெஸ்ட் எழுதுறதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் புரிஞ்சு எழுதுறதுக்கு இது பண்ணுவீங்க, சரியா? இப்ப இதுக்கு வந்து என்னன்னா பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க, அற்பாவி, இது டிஎன்பிசில கேட்ட கேள்வி தானே. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா யோசிப்பீங்க, எக்ஸாக்டா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு விடையளிக்க முடியும். இதே மாதிரிதான் பொது அறிவுக்கும் சரி, பொதுத்தமிழுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒர்க் புக் அப்படிங்கறது வந்து கொடுப்போம். இந்த ஒர்க் புக்கை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, யா? சோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன தனியா நம்ம கொடுத்துருவோம், யா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10,366 வினாக்களை இதன் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இது பண்ணிக்கிறீங்க. ஒரு புக் மெத்தடு ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கும், டீட்டெயில்டா இருக்காது. பட் ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் வந்து என்ன உங்களுக்கு டீட்டெயில்டு கிளாஸ் யூனிட் பை யூனிட் இருக்கும், அதுக்கான நோட்ஸும் கொடுக்கும். இப்போ இதுல நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீ அப்படி நீங்க லைவாவும் பார்த்துக்கலாம், ரெக்கார்டாவும் வந்து பார்த்துக்கலாம்.
இப்போ நார்மலா வந்து உங்களுக்கு குரூப் 2A குரூப் 4க்கும் சேர்த்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் சயின்ஸ் 10,000 தான் சரியா. இந்த மெட்டீரியல் வந்து பிரிண்டட் வராது. மெட்டீரியல் பிரிண்டட் வேணா அடிக்கலாம் நீங்க 3,000 பே பண்ணணும் சரியா. இது ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ். இந்த குரூப் 2 சிலபஸ் இதாயிரும். குரூப் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கம்ப்ளீட்டா ரிவிஷன் டெஸ்டாவே எழுதுங்க. 100 ஜென்ரல் தமிழ் 100 பொது அறிவு. பட் இது அப்படிங்கிற 2A 2 ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா. இப்பவே நீங்க என்னன்னா மெயின்ஸ் உங்களுக்கு ஒன்று கொடுக்கும். டெய்லி ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சோம் ரெண்டுக்குமே. ஸோ ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன கவர் ஆகும். உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா என்ன கீழே கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.